அடுத்ததா அந்த குரு பயிற்சியில மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். ம். 10ஆம் இடம் அப்படின்னாலே தொழில் ஸ்தானம் தான். இவங்களுக்கு எங்க குரு வராரு அப்படின்னு பார்க்கும்போது ரண ருண ரோகு சத்ரு ஸ்தானம் சொல்லக்கூடிய, அதாவது 6ஆம் இடத்துல வராரு. ஆ. 6ஆம் இடம் அப்படின்னாலே வந்துட்டு கடன், நோய், பயம்ன்றது எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ம். இந்த வரக்கூடிய குரு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. இந்த டைம் ஆஃப் பீரியடில் ரொம்ப கவலைப்படுறது, யோசிக்கிறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக இருங்க. ரொம்ப யோசிக்கிறதுனாலையும் நீங்கள் கவலைப்படுறதுனால எந்த ஒரு செயலையும் நிறுத்த போகிறதும் கிடையாது. நடக்க இருக்க சம்பவத்தை நம்ம நிறுத்துறதுக்கோ அதை மாற்றி அமைக்கிறதுக்கோ நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிந்திக்கிறதுனால உங்களுடைய தூக்கம் ஃபஸ்ட்டு தடைபடும். அந்த தூக்கத்தினால உங்களுடைய உடல் உபாதைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே வந்து குரு அப்படிங்கிற கிரகம் வந்து நீச்சமாகக்கூடிய இடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது உச்சமாகக்கூடிய இடம். சந்திரனுடைய பார்வை வந்து சிறப்பு பார்வையாக படக்கூடிய இடம். அப்போ இங்கே வந்து குருவினுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல வர்றதுனால கொஞ்சம் இவங்க தேவையில்லாத கடன் இதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் கடன் கூடக்கூடிய ஒரு டைமாக கூட வரும். ஸோ அந்த கடனை வந்து ஏன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம், நம்ம நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேம் நீங்கள் வந்துட்டு ஒரு இது வாங்கிக்கோங்க, கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க, நீங்கள் நல்ல ஸ்கோர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் அமௌண்ட் சேர்த்து தரணுன்ற மாதிரி வழியை கொடுத்து ஒரு கடன் கூட வைப்பாங்க ஏதோ ஒரு வகையில். அப்போ ஆன்லைனில் வரக்கூடிய இவங்களாம் டெபிட் கார்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கிரெடிட் கார்டெலாம் அடுத்து வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இந்த டைம் ஆஃப் பீரியடில் இவங்களுக்கு கேட்காமே கிடைக்கும், கேட்டாலும் கிடைக்கும், கேட்காமையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான நிலைகள் இந்த டைமில் வரப்போகுது. ஸோ கடன் நோய் அப்படிங்கிறது எப்படி வரப்போகுதுன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே நம்மளுடைய வளர்ச்சி நோக்கி போகிற பாதையில் ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம அமுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் கவனமாக இருக்கணும்.